Hi, good morning students. I hope that everybody is safe in the home. So in the previous classes, we have seen the full video of the poem Once Upon a Time. So if you have any doubt, you can call me and ask me. So today we are going to see the next unit, that is second poem. So the name of the poem is Confessions of a Born Spectator. Confessions of a Born Spectator, which was written by OGDEN NASH. ஸோ நம்மளுடைய யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் போயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி தி செகண்ட் யூனிட். ஸோ அதான் செகண்ட் போயம். ஸோ நம்மளோட இதில் செகண்ட் போயம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போயம் இஸ் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர் அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை OGDEN NASH. OGDEN NASH is an American poet. So we can see the author intro after completing the poem. First we can get into the introduction of the poem. So Confessions of a Born Spectator. So what is the meaning of spectator? So first poem intro வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்குது. கன்ஃபெஷன்ஸ்க்கு மீனிங் இருக்குது, ஸ்பெக்டேட்டருக்கு மீனிங் நம்மளுக்கு இருக்குது, ரைட்? ஸோ அப்போ ஸ்பெக்டேட்டர், have a pencil in your hand and your textbook. So write the meaning. Confessions அப்படின்னா எழுதிக்கோங்க. A formal statement, a formal statement admitted by someone. Formal statement admitted by someone. அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் தன்னோட வாயாலேயே ஒத்துக்கிறது. சிம்பிளாக தமிழில் சொல்லணுன்னா வாக்கு மூலம்னு சொல்லலாம். ஸோ கன்ஃபெஷன்ஸ் இஸ் நத்திங் பட், உங்களுக்கு நல்லாவே தெரியும் சர்ச்சில் கன்ஃபெஷன் ரூம்னு இருக்கும். அந்த சர்ச்சில் கன்ஃபெஷன் ரூமோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட தப்பை நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோன்னா ஒத்துக்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கல, அதுதான் கன்ஃபெஷன் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்தை நாம்ளா முன் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறது. ஸோ வி அக்செப்ட் our point of view before someone. ஸோ ஒருத்தர்கிட்டையோ இல்லை யார்கிட்ட வேணாலும் குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், பட் நம்மளுடைய நிலைமையை நம்ம ஒத்துக்கிட்டு ஓப்பனாக சொல்கிறது. ஸோ we give our own words accepting a point. ஸோ ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டு நாம் முன் வந்து அந்த விஷயத்தை வெளிப்படையாக மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது. அப்போ இந்த போயமில், in this poem, our author FREDERIC OGDEN NASH is going to admit some point. நான் இவ்வளோ தான், நான் இப்படி தான் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் ஒத்துக்க போகிறார். ஸோ இங்கே நம்மளுடைய ஆத்தர் FREDERIC OGDEN NASH தான். ஸ்பீக்கர் இஸ் ஆல்சோ நன் அதர் தென் FREDERIC OGDEN NASH. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைமில் கூட நம்ம அப்படி தான் பார்த்தோம். ஸ்பீக்கரும் ஆத்தர் ரெண்டுமே கேப்ரியல் ஒகேரா. லைக்வைஸ் இன் திஸ் போயம் ஆல்சோ both author as well as the speaker is FREDERIC OGDEN NASH. So now who is going to confess some points அப்படின்னா FREDERIC OGDEN NASH is going to accept some point. இது கூட இவரை பற்றின ஒரு விஷயந்தான். ஸோ தன்னோட பர்சனலான சில விஷயத்தை தான் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாரு, ரைட்? ஸோ இப்போ கன்ஃபெஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா இல்லையா? அட்மிட்டிங் சம் பாயிண்ட்ஸ், அக்செப்டிங் சம் பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் வாக்கு மூலம் நம்ம தமிழில் சொல்கிறோம், ரைட்? ஸோ கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன், பிறப்பிலே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக்டேட்டர் சிம்பிளாக சொல்லணுன்னா ஆன் லுக்கர்ஸ்னு அர்த்தம். ஸ்பெக்டேட்டர்னால் யார்? ஆன் லுக்கர். இன்னும் கொஞ்சம் வைடாக சொல்லலாம், எ பர்சன் who watches at a show, game or other events. A person who watches at a show, game or other events. ஒரு ஷோவோ ஒரு கேமோ இல்லை பெரிய ஈவெண்ட்ஸோ நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்க்கக்கூடியவர்கள். அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம்? ஆடியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆடியன்ஸ், ஆன்லுக்கர், ஸ்பெக்டேட்டர்,
or person who watches a show. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். அப்போ வாட் இஸ் த ஹிடன் மீனிங் இன் திஸ் டைட்டில் அப்படின்னா, he accepts that he was born only as a spectator. அதாவது ஒரு பார்வையாளனாக இருக்கக்கூடிய தகுதி தான் என்னிடம் இருக்கே தவிர என் முன்னாடி போய் விளையாடுறவங்க மாதிரி திறமைசாலி நான் இல்லைன்னு அவர் ஒத்துக்கிறார். ஸோ அப்போ இங்கே யாரை பற்றி இந்த போயத்தில் பெருசாக பேச போகிறாரு? அப்போ இவர் வந்து ஒரு ஆன்லுக்கராக இருக்கார், இவர் ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்காருன்னா, ஸோ ஆப்போனண்ட் யாராக இருக்க போகிறாங்க? அப்போ அவர் உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, he visualizes or he admires the athletes. ஸோ இங்கே அத்லெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ he just admires the athletes. He does not want to be an athlete. ஸோ ஒரு அத்லெட்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 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 நார்மலாக ஒரு அத்லெட் பர்சன்ஸ் அப்படின்னா என்னம்மா, ட்ராக் ஈவெண்ட்ஸ், ஃபீல்டு ஈவெண்ட்ஸ்லாம் எடுக்கிறவங்க, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அத்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அத்லெட் பர்சன்ஸ் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. அவங்களுடைய பாடி அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்னாலுமே அதை டேக்கிள் பண்ணி வரளவு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட், தைரியம் ஒரு பக்கம் இருக்கும், ப்ளஸ் இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். பட் நம்மளுடைய ஆத்தர் ஹி கன்ஃபெஸஸ், எனக்கு அந்தளவு தைரியமோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ இல்லை, ஸோ என்னால் அவங்க இடத்துக்கு போக முடியாது. ஸோ ஐ வாண்டட் டு பி அ ஸ்பெக்டேட்டர் அண்ட் அட்மயர்ஸ் தி அத்லெட்ஸ் ஹூ ப்ளே பிஃபோர் மீ அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில கதைகளில் சொல்லுவோம், ஒரு சில பேர் பிறக்கும் பொழுதே இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா குணதிசயங்களோட பிறப்பாங்க, they have an inborn talent அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஈச் பர்சன் ஹேஸ் தேர் இன்பார்ன் டேலண்ட். ஸோ என்னுடைய நான் பிறக்கும் பொழுது நான் எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டேன், பிகாஸ் ஐ வாண்டட் டு பி ஒன்லி ஸ்பெக்டேட்டர், இட் வாஸ் இன் மை இன்பார்ன். ஸோ என்னால் ஒரு அத்லெட்டாக மாற முடியாதுங்கிறத அவர் அங்கே அக்செப்ட் பண்ணுவார். ஸோ வாட் வாஸ் த பாயிண்ட் ஹி அட்மிட்ஸ் இன் திஸ் போயம் இஸ் தட் ஹீ இஸ் மியர்லி எ ஸ்பெக்டேட்டர் அண்ட் நாட் அ அத்லெட் அப்படிங்கிறத அவர் அங்கே அக்செப்ட் பண்ணுறார். ஸோ அப்போ ஹவ் வாஸ் ஹி பார்ன்? ஹி வாஸ் ஜஸ்ட் பார்ன் அஸ் அ ஸ்பெக்டேட்டர். அதுதான் அந்த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர். ஒரு ஆடியன்ஸாக இருக்கவர், ஒரு ஆன்லுக்கராக இருக்க அவர், நான் இப்படியே இருக்க ஆசைப்படுறேன், நான் ஒரு அத்லெட்டாக மாற விரும்பலை அப்படிம்பாரு. அதுக்கு சில காரணங்களை அவர் சொல்லிப்பார். ஒய் ஹீ டஸ் நாட் வாண்ட் டு பி அன் அத்லெட், ஒய் ஹீ இஸ் ஜஸ்ட் மியர்லி எ ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது, ஒய் ஹீ இஸ் அக்செப்டிங் திஸ் பாயிண்ட். இப்போ ஒரு வாக்குமூலம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக அந்த பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டோம், அதை பற்றி நம்ம விவரமாக சொல்லுவோம், ஏன் என்னால் முடியல அப்படிங்கிறத. வாட் த பாயிண்ட் ஹீ கிவ்ஸ் is justified by him through the lines of the poem. ஸோ அவருக்கு அந்த டைட்டிலில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் தெளிவாக ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை அந்த போயத்தில் எழுதியிருப்பார். ஏன் நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராகவே இருக்க விரும்புகிறேன், இதனால தான் சொல்லிட்டு he will be giving more points to justify his point, right? So now see, so Confessions of a Born Spectator. Now you can understand the meaning of the title, right? So in this poem, the poet is an admirer of sports persons. So just ஒரு அட்மைரராக தான் இருக்கார், பார்த்து வியந்து போகிறார். அண்ட் he loves athletes. அவருக்கு அந்த அத்லெட் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் he is unable to go as a sports person. He explains that some are born to watch, some are born to play. அதான் அவர் சொல்லுவார் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே. இனிமேல் அப்படி தான் வரும் பாருங்கள். சில பேர் அவங்களுடைய பர்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா they will be an onlooker, some person will be an athlete, some person will be a great sports person also. So he accepts all these points. So the poet says that he enjoys watching sport and admires the athletes அப்படிங்கிறத அவர் தெளிவாக அவர் சொல்ல போகிறாரு. பட் he never compete with them. ஸோ அவங்களோட போய் போட்டி போடுற அளவு இல்லை, பிகாஸ் அவங்களோட போய் போட்டி போடுறதுங்கிறது கண்டிப்பாக என்னால் ஜெயிக்கிற அளவு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ கான்ஃபிடென்ட்டோ இல்லை, அதே மாதிரி நான் ஈஸியாக இன்ஜூர் ஆயிடுவேன் அப்படிங்கிறனால he will be accepting many point. ஸோ இனி நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் given by him to justify his view அப்படிங்கிறத பார்த்துடலாம். We can get into the first stanza now. So see the first stanza. One infant grows up and becomes your jockey.
Another plays basketball or hockey. This one, the prize ring, hates to enter. That one becomes a tackle or center. I'm just glad as glad can be that I'm not them, that they are not me. So the speaker of these lines is Frederic Ogden Nash. So one infantனா என்ன கை குழந்தை. One infant grows up and becomes a jockey. An important appreciation question. Jockey means horse rider. Jockey means horse rider. ஸோ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதுக்கு இன்பார்ன் டேலண்ட் என்னவா இருக்கலாம், ஒரு பெரிய ஹார்ஸ் ரைடராக ஆகக்கூடிய திறமை இருக்கலாம். Another plays basketball. ஒரு சில குழந்தைங்க they will be interested in basketball. Or hockey. சில குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், ஹாக்கியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பாயிண்ட்டே. ஒரு குழந்தை ஜாக்கி ஹார்ஸ் ரைடராக மாறலாம், ஒரு குழந்தை பேஸ்கெட்பாலில் சாதிக்கலாம், ஒருத்தர் என்னவாக இருக்கலாம், ஒரு ஹாக்கியில் பெரிய சாதனை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது தே ஹாவ் அன் இன்பார்ன் டேலண்ட் அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்கிறார். ஏன் இன்பார்ன் டேலண்ட்டை பற்றி சொல்கிறாரு, பிகாஸ் இன்பார்ன்லி ஐ எம் பார்ன் அஸ் அன் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணுறார். அதுதான் அவருடைய ஹெட்டிங்கே. ஸோ அந்த பார்ன் அப்படிங்கிற வேர்டுக்காக தான் அந்த இன்ஃபேண்ட் அப்படிங்கிற வேர்டு அவர் யூஸ் பண்ணுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இன்ஃபேண்ட்னா எ பார்ன் சைல்டு, அப்போ தான் பிறந்த குழந்தை அப்படின்னு அர்த்தம். இந்த நியோ நேட்டல்னு கூட சொல்லுவாங்க. அவங்களோட பயாலஜி டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா நியோ நேட்டல், இட் மீன்ஸ் தட் ரொம்ப ரொம்ப பச்சிலம் குழந்தை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ரைட். நெக்ஸ்ட், திஸ் ஒன் த ப்ரைஸ் ரிங். ஸோ இன்னொருத்தவங்க ப்ரைஸ் ரிங்னு இருக்கு இல்லையா, அண்டர்லைன் த வேர்ட் அண்ட் ரைட். என்க்ளோஸ்ட் ஏரியா in which boxing matches are fought. Prize ring meaning enclosed area in which boxing matches are fought. ஸோ ப்ரைஸ் ரிங்னா ஒன்றுமே இல்லை. பாக்ஸிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் எப்படி இருக்கும், வெரி எம்டி ஸ்பேஸாக இருக்காது, ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நடுவில் தான் பாக்ஸிங்னா இருக்கும். ஒரு சில பேர் அந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே போகவே பயப்படுவாங்க. திஸ் ஒன் த ப்ரைஸ் ரிங் ஹேட்ஸ் டு என்டர். ஹேட்ஸ்னால் என்னது, வெறுக்கிறது. தே டிஸ்லைக் டு என்டர் ஒரு சில பேர், ஆனால் ஒரு சில பேர் அதுவே விருப்பமாக போவாங்க. தட் ஒன் பிகம்ஸ் அ டேக்கிள் ஆர் சென்டர். டேக்கிள்னால் என்னது, அப்ரோச். ஸோ அந்த சென்டரில் இருந்து சண்டை போடுறதுக்கு ஒரு சில பேர் விருப்பப்பட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி the people are different in their talents. So one may become a horse rider, one may become a basketball player, one may become a hockey player, one will hate to enter into the boxing ring, another one will like to enter into a boxing ring. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு அவங்களுடைய டேலண்ட் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது அவரோட அந்த பாயிண்ட்ஸில் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அவரோட பாயிண்ட் தான் இப்போ லாஸ்ட் 2 லைன்ஸில் கொடுக்குறாரு பாருங்கள். ஐ ஆம், இங்கே ஐ யார், ஆத்தர் ஃப்ரெட்ரிக் ஆக்டன் நேஷ். ஐ எம் ஜஸ்ட் கிளாட். கிளாட்னா என்ன, ஹாப்பி. ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி. என்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, வாட் வாஸ் த லாஸ்ட் லைன், சி தட் ஐ ஆம் நாட் தெம். இங்கே ஐ மறுபடியும் ஆத்தர், ஐ எம் நாட் தெம். அந்த தெம் யார், அத்லெட். ஸோ இந்த பிளேயர்ஸ் மேலே சொல்லக்கூடிய எல்லா பிளேயர்ஸும், அப்போ இங்கே ஜஸ்ட் வந்து பிளேயர்ஸ்னு சொல்லலாம், இல்லை அத்லெட் பர்சன்ஸ்னு சொல்லலாம். தட் தே ஆர் நாட் மீ. தட் தே, அங்கே தே யார், பிளேயர்ஸ். அந்த அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இப்போ சொன்ன பிளேயர்ஸ் போல் இல்லை, நல்ல வேளை அவங்களும் என்ன மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களாம் பிறக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பிளேயரை பிறந்தவங்க, அவங்களால வந்து உட்காந்து ஆடியன்ஸாக இருக்க முடியாது. ஸோ தட் தே அப்படிங்கிறது பிளேயர்ஸ் ஆர் நாட் மீ. மீனா யாருங்க, ஆத்தர். ஸோ இங்கே ஐ மீ எல்லாமே ஆத்தர் தான். தே தெம் இதெல்லாமே யாருன்னா பிளேயர்ஸ். அது சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஐ மீ திஸ் ஆல் ரெஃபர்ஸ் டு ஆத்தர். தே தெம். ஸோ தேங்கிறது சப்ஜெக்ட்
ப்ரொனவுன் உங்களுக்கு, தெம் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் உங்களுக்கு. தே தெம் அப்படிங்கிறதெல்லாம் யாருன்னா பிளேயர்ஸ். நான் அவங்கள போல இல்லை, அவங்க என்னை போல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரியா? ஸோ ஏன் அவங்கள போல இல்லை, நான் அவங்கள போல இல்லை, அவர் வர வரவே அவரோட கருத்துக்களை அவர் அக்செப்ட் பண்ணுவார். பாருங்கள். ஸோ see this picture. People choose different sports to become athletes. ஸோ டிஃப்ரெண்ட் அவங்கவுங்களோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி they will choose. ஸோ நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் தான் ஜாக்கி. ஃபர்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், இமேஜ். ஸோ ஜாக்கி அப்படிங்கிறது ஹார்ஸ் ரைடர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரைட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜாக்கின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஹாக்கி பிளேயர், நெக்ஸ்ட் பேஸ்கெட். ஸோ இண்டிவிஜுவலி தே ஆல் டிஃபர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரைட்? ஸோ அதுதான் இந்த பிக்சரில் உங்களுக்கு விசுவலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், ப்ரைஸ் ரிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரைஸ் ரிங்? பாக்ஸிங் ஏரியா. ஸோ பாருங்கள், அவருடைய பாயிண்ட் அதிலே சொல்லியிருக்கார் பாருங்கள். தோ த போயட் அட்மயர் ஸ்போர்ட்ஸ்மென். அவங்க விளையாடுறது, இந்த ஆர்வம் விளையாடுறது, வெறித்தனமாக விளையாடுறதெல்லாம் பார்த்தா அவரே ரொம்ப வியப்பாக பார்க்குறாரு. ஹி அட்மயர்ஸ் அண்ட் ஹி லவ்ஸ் டு see that, but he confesses. நம்ம ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த மாதிரி ட்ரெஸ் அழகாக இருக்குன்னா நாம் அதை போட்டு பார்க்க ஆசைப்படும். சே அவங்க சூப்பராக இருக்காங்களா, நாமளும் அங்கே தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சா கூட, இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி எனக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை. அதுக்கும் சில பாயிண்ட்ஸ் பின்னாடி சொல்லுவார் பாருங்கள். ஹி கன்ஃபஸஸ் ஃபார் நாட் பீயிங் எ ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் உண்மையாகவே நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக படைக்கப்படலை. என்னால் அவங்கள பார்த்து அட்மயர் பண்ண முடியும். ஐ லவ் த பிளேயிங் ஆஃப் தட் அத்லெட் மெத்தட். ஸோ இதெல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் ஐ கன்ஃபஸ் ரியலி ஐ அட்மிட் தட் ஐ எம் நாட் அ பார்ன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக அங்கே அக்செப்ட் பண்ணுவார், ரைட்? ஸோ உங்களுக்கு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா புரியுது? So one will be growing up as a horse rider, one will be a basketball player, one will be a hockey player, one will hate to enter into the boxing area, or some person will like to enter into that boxing area. So on the whole that I'm very, very happy. Why the poet is very happy is that our author FREDERIC NASH is not like these players, and those players also are also not like our author FREDERIC NASH. So what is the single line difference between these two opponent is that these players are born as a sports person, but our author is not a sports person, he is a born spectator. ஸோ அப்போ இந்த ஸ்டான்ஸால் அவர் அந்த டைட்டில் கொடுத்ததை கரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் we can get into the second stanza, right? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் லாஸ்ட் லைன் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருங்க. அங்கே ஐங்கிறது ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிகாஸ் அப்ரிஷியேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா லாஸ்ட் லைன், that I am not them. I author, them players, that they players are not me. Me இங்கே யார்? ஆத்தர். ஸோ இங்கே தேங்கிறது பிளேயர்ஸை குறிக்கும், ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் குறிக்கும், அத்லெட்ஸையும் குறிக்கும். இந்த மூணுமே எழுதிக்கோங்க. பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், athletes, right? Because in appreciation they will be giving these lines and they will ask you, what does I refer here, who does them refer here, so on the mari, right? Next we can get into the second stanza. With all my heart, my yaringa my author, so I, me, my, all the pronoun. So இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் பொசிசிவ். அந்த மை அப்படிங்கிறது என்னுடைய, அதுதான் பொசிசிவ். ஸோ வித் ஆல் மை ஹார்ட், அண்டர்லைன் த வேர்ட் வித் ஆல் மை ஹார்ட், with all my heart, wholeheartedly. What is the meaning of that word? Wholeheartedly. With all my heart அப்படின்னா மீனிங் என்னென்னா wholeheartedly, என்னுடைய முழு மனதார. I do admire, I author, I do admire. நான் உங்களை ரொம்ப வியப்பாக பார்க்குறது, அசந்து பார்க்குறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, we admire them,
அவங்க விளையாடுறது ரொம்ப பிடிச்சனால நம்ம அப்படியே நம்மளை மறந்து மெய் மறந்து நம்ம பார்க்குறது, அதுதான் அட்மையர். ஐ டூ அட்மையர். யாரை அவர் அட்மையர் பண்ணுறாரு பாருங்கள், அத்லெட்ஸ். அத்லெட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யூ ஆல் நோ அத்லெட்ஸ், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. அத்லெட்ஸ்னால் யார்? ஸ்போர்ட்ஸ் பர்சன். மெயின்லி take part in track and field events. Mainly take part in track and field events. So track and field eventsல take part பண்ணுறவங்கள தான் நம்ம அத்லெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆல் நோ தட் அத்லெட், அந்த ஒலிம்பிக்கில் அத்லெட்ஸ் தனியாகவே நடக்கும் இல்லையா? ஸோ 100 மீட்டர், 200 மீட்டர், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் புட் த்ரோ, ஜாவ்லின் த்ரோ, ஹர்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி ரிலே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல் கம்ஸ் அண்டர் அன் அத்லெட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி. ஹூஸ் நவ் ஹோல் ஹார்ட்டட்லி? our author is wholeheartedly admiring whom? He admires athlete. இது ரொம்ப ரொம்ப important appreciation question. Whom does the poet admire? So the poet admires athletes. So that was the point. Next, he admire athlete. In the second line will explain about the athlete. Second line மட்டும் இல்லை, the second and third, fourth. So in the second, third, fourth line வந்து it will be explaining about the athletes. So athletes who sweat for fun or hire. Sweatனா என்னம்மா? work hard. ஸோ ரொம்ப வேர்வை சிந்தி அவங்களோட விளையாட்டை இது பண்ணுறது. எதுக்கெல்லாம் வேர்வை சிந்தி அவங்க விளையாடுறாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று ஃபன், அவங்களோட ஏரியாவில் ஒரு விளையாட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் அப்போவே வெறித்தனமாக விளையாடுவாங்க. அதுதான் உண்மையான பார்ன் அத்லெட்ஸ். ப்ராக்டிஸ் அப்போ சும்மா சோம்பேறித்தனமாலாம் விளையாட மாட்டாங்க. ப்ராக்டிஸ் அப்போ கூட அவங்களுடைய ஜென்ரலாக அவங்களுடைய ஸ்கூல்லையோ இல்லை அவங்களுடைய கிளப்லேயோ அவங்களுடைய வீட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வெறித்தனத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக்கோசரம் விளையாடும்போது ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்காக விளையாடுவாங்க. அப்போவுமே அவங்க வந்து ரொம்ப வெறித்தனமாக விளையாடுறது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்லியில் அவங்க விளையாடுவாங்க இல்லையா, கபடி. ஸோ அது அவங்களோட ஏரியாக்காக, அவங்களுடைய ஒரு ஃபன்காக, அது எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயங்கிறதுக்காக போய் விளையாடுறது ஃபன். ஆர் ஹையர். இந்த ஹையர்னால் என்ன மீனிங் அப்படின்னா, ஹையர் அப்படின்னாவே ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இந்த ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆட்டோ. ஹையர் அப்படின்னா மீனிங் என்னென்னா அப்பத்திக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இங்கே ஹையர்னால் மீனிங் என்னென்னா நம்மளோட நீ ரொம்ப நல்லா விளையாடுறீங்க பாருங்கள், எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஏரியா இப்போ நம்மளுடைய பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பிளேஸை நம்மளுடைய இப்போ ஒரு சேலம் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ சேலத்தை போய் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக சென்னை போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் டீமில் வாங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுவோம், சில அமௌண்ட்ஸ் கொடுப்போம். எங்கள் டீமுக்காக நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படிங்கிறதுக்காக சில நம்ம காசு கொடுத்து அவங்கள அப்பத்திக்காக நம்ம விலைக்கு வாங்கி. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களோட சேலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கூட்டிகிட்டு போய் சென்னையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பாக்ஸிங் பண்ண வைப்போம். அதில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சில சன்மானங்கள் கொடுப்போம். அதுதான் ஹையர். ஹையர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில நேரம் பணம் கொடுத்து அவங்கள நம்மளுக்காக போய் விளையாட வைக்கிறது. ஸோ ஒன்று அந்த மாதிரி ஹையர் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபன்காகவோ அவங்க ரொம்ப விளையாடுறது, ரொம்ப ஸ்வெட்டிங். ஸோ அப்போ ரொம்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழு மனதார விளையாடுறாங்கன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அத்லெட்ஸ் ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர். ஹூ டேக் த ஃபீல்ட் இன் காடி பாம்ப். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். காடி பாம்ப். அந்த ஹூங்கிறது வேறு யாரும் இல்லை, அத்லெட். ஸோ ஹூங்கிறது இங்கே யார்? அத்லெட். ஸோ தீஸ் athletes, right? Athletes who sweat for fun or hire, who are the athletes take the field. Fieldனா அவங்க விளையாடக்கூடிய இடம். in gaudy pomp. Underline the word gaudy pomp. showy dress. gaudy pompனா என்னமா? showy dress. அப்படின்னா என்ன மீனிங் showy dress? We all know that we all watched many track events or many group events in TV or in as an onlooker also we have watched. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி they will use only many kind of dresses, right? ஸோ ஷோயி ட்ரெஸ்னால் இங்கே மீனிங் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆடை ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரன்னர் ஒரு ட்ராக் ஈவெண்ட்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், கால் பூரா ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஓடணும்னா என்ன ஆகிடும், தடுக்கி கீழே விழுந்துருவோம். ஸோ அவங்களுடைய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அதனால தான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் எந்த ஒரு விதத்திலையும் விளையாடும் பொழுது விளையாட்டை அந்த ட்ரெஸ் வந்து அவங்களே தொந்தரவுப்படுத்தக்கூடாது என்பதற்காக.
right? So that was a kind of dress they will use and they will play in the field or as a track events, right? So next line, and maim each other. இங்கே மெய்ம்னா என்ன? இன்ஜூர். மெய்ம்னா என்னது? இன்ஜூர் each other as they romp. rompனா என்ன? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. play in a rough way. play in a rough way. ஸோ ரொம்ப மோசமாக விளையாடும் பொழுது அவங்கள என்ன பண்ணிக்கோங்க, ஒன்று இடிச்சு தள்ளிக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் போது ஒருத்தர் காயப்பட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நாம் நினைக்கிற மாதிரி வெற்றி, when they win we all celebrate the success, but behind that success they will have a great hard work, physical hard work, as well as many injuries behind their success. ஸோ ஒரு பெரிய வெற்றினா உண்மையாகவே பாக்ஸிங்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய வெற்றி பண்ணனால மூஞ்சி அந்த எல்லாமே உடஞ்சி நிறைய இன்ஜுரிஸ் இருக்கும். ஸோ இது ஏன் இந்த பாயிண்ட் இவர் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். அவங்க அப்படி விளையாடுறாங்க, அப்படி வேர்வை சிந்தி விளையாடுறாங்க, காயங்களோடு விளையாடுறாங்க. ரொம்ப ரஃப்பாக ப்ளே பண்ணும்போது பால் நிறைய, இப்போ பேஸ்கெட்டோ இல்லை வாலிபால்லாம் விளையாடும்போது கண்டிப்பாக நிறைய அடிப்படும். ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற ஆத்தர். ஐ ஃபீல் கைண்ட் ஆஃப் திங் தட் ஐ எம் வெரி வீக் இனஃப். நான் உடல் லெவலில் ரொம்ப வீக், அது இல்லாமல் நான் ரொம்ப ஷை. இந்த மாதிரிலாம் 10 பேத்துக்கு முன்னாடி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஆடை போட்டு விளையாடவும் முடியாது. அவங்க இன்ஜூர் பண்ணுற மாதிரி என்னால் ஃபிசிக்கலாக என்னால் அந்த இன்ஜுரிஸை தாங்குற அளவு எனக்கு சத்து இல்லை. ஸோ அதனால் நான் அவங்கள பார்த்து வியப்பதோடு நின்றுக்கிறனே தவிர நான் அவங்களில் ஒருவனாக மாற விரும்பலைங்கிறத அவர் தெளிவாக சொல்லுவார். புரியுதுங்களா? நவ் ஹூ டேக் த ஃபீல்டு இன் காடி பாம்ப்னா athletes. athletes use showy dress and they injure each other by playing in a rough manner. ஸோ தன்னோட நாட்டுக்காக விளையாடும் போதெல்லாம் அங்கே எவ்வளோ ஒரு வெறித்தனம் இருக்கும், ரைட்? ஸோ அங்கே வந்து அப்போ ரஃப் மேனரில் தான் விளையாடுவாங்க. ரொம்ப ஐயோ பால் அடிக்கும்போது அவனுக்கு பற்றுமா இவனுக்கு பற்றுமானு இல்லை, நம்ம பால் அந்த பக்கம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற வெறியில் அவங்க விளையாடுவாங்க. ஸோ நவ் ஹீ இஸ் அக்செப்டிங் ஹிஸ் பாயிண்ட். வாட் இஸ் த லாஸ்ட் 2 lines? சி மை limp. limpனா வீக். வீக் மைனங்கர் ஆத்தர், limpனா வீக் அண்ட் பேஸ்ஃபுல். பேஸ்ஃபுல்னா என்னென்னா ரிலக்டன்ட். ரிலக்டன்ட் RELUCTANT ரிலக்டன்ட். ஸோ ரிலக்டன்ட் அப்படின்னா என்ன புரியல, ரைட்? ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. அன்வில்லிங் விருப்பம் இல்லை, அன்வில்லிங். ஸ்பிரிட் மை limp and bashful spirit, அதாவது ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காகவும் என்னுடைய மன ரீதியாக நான் ரொம்ப அன்வில்லிங்காகவும் இருக்கிறேன்னா, ஆனால் எனக்கு எப்போ உத்வேகம் கிடைக்குது அப்படின்னா என்னால் அதில் போய் விளையாட முடியல, ஏன்னா எனக்கு அதுக்கான தகுதி இல்லை. பட் என்னுடைய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இட் ஃபீட்ஸ்னா என்ஜாய்ஸ். ஃபீட்னா ஈட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ஜாய் உள்ளே நம்ம எடுத்துக்கிறது என்னதுன்னா நம்மளால் அங்கே போய் விளையாட முடியலனாலும் நான் அந்த சந்தோஷத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னு கேளுங்க. on other people's heroic deeds. on other people's heroicனா daring. என்னால் செய்ய முடியல ஆனால் அதை போய் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க பெரிய ஹீரோயிக் டீட் தான். டீட்ஸ்னால் ஆக்ஷன்ஸ். இங்கே வந்து ப்ளே, இங்கே என்ன ஆக்ஷன்? பிளேயிங். ஸோ ஆஸ் மை ஸ்பிரிட், என்னுடைய உணர்வு ரொம்ப வீக்காகவும் அன்வில்லிங்காகவும் அவங்களோட போய் விளையாட முடியாமல் இருந்தாலும் எனக்கு எது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா மற்றவங்க தைரியமாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும் பொழுதே என்னுடைய மனது ஆன்மா சந்தோஷப்படுது. எனக்கு அதுவே போதுமே தவிர அவங்க இடத்துல போய் இப்படிலாம் ஸ்வெட் ஆகிட்டு இப்படிலாம் ஷோயி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படிலாம் வந்து காயங்களோட விளையாட எனக்கு விருப்பம் இல்லை. ஐ வாண்டட் டு பி a spectator only. I don't want to be an athlete bearing all these injuries because my physique is very very weak and I am a shyful person. I won't able to play in front of these onlookers. ஸோ நிறைய கோடிக்கணக்கான பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷோயி ட்ரெஸ் போட்டுட்டு என்னால் அங்கே போய் இருக்க முடியாது because I am a shy person. Another thing is that I couldn't
மேக் இன்ஜுரிஸ், அந்தளவு தாங்குற அளவு என்னுடைய உடம்பில் சத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ ஜஸ்ட் he accepts after completion of this second stanza also, he accepts that he is only a born spectator and he is not an athlete, but he admires and loves the athletes who plays in front of him. ஸோ தான் முன்னாடி விளையாடுறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ அவங்க ஜெயிச்சா இவராக ஜெயிச்ச மாதிரி இருக்குது. சரி, ஓகே, உனக்கு அந்த ஆசை இருந்தால் நீ போய் விளையாடுன்னு சொல்கிறோம்னா என்னால் முடியாதுங்கிறது தான் அவரோட பாயிண்ட் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ரைட். ஸோ த போயட்ஸ் ஹார்ட் admires the athletes who sweat for the enthusiasm of the spectators. இதுதான் நம்ம சொல்கிற மாதிரி ஃபன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்மளை சுற்றி இருக்க ஆடியன்ஸை குதூகலமாக வைக்கிறதுக்காகவே பயங்கரமாக விளையாடுவாங்க, அதுதான் ஃபன். ஸோ அத்லெட்ஸ் வந்து எதுக்காக, ரெண்டு விஷயத்துக்காக, ஸ்வெட்னா வேர்வை சிந்தி அவங்க விளையாடுறது. ஒன்று ஃபன்னு, இன்னொன்று எதுக்கு, ஹையர்னு சொன்னேன். ஹையர்னா என்னது, மணி பெய்டு டு தேம். ஸோ த போயட்ஸ் ஹார்ட் admires the athletes who sweat for the enthusiasm of the spectators or the money paid to them. Simply to say fun or higher. The poet also mentions that as his spirit is weak and shy, it gains strength. இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், நான் அதாவது என்னுடைய உடல் ரொம்ப வீக்காக இருந்தாலும், நான் ரொம்ப ஷையாக இருந்தாலும், அது எப்போ வலிமை பெறுது அப்படின்னா மற்றவங்களுடைய ஹீரோயிக் டீட்ஸை பார்க்கும்போது அது வலிமை பெறுது, எனக்கு அதுவே போதுங்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ த போயட் மென்ஷன்ஸ் தேட் as his spirit is weak and shy, it gains strength when it watches the players' heroic actions. ஸோ மற்றவங்களோட அந்த பிளேயர்ஸ்னுடைய ஹீரோயிக் ஆக்ஷன் பார்க்கும் பொழுதே என்னோட ஸ்பிரிட் வலிமை பெறுது, ஒரு உத்வேகம் பெறுது, எனக்கு அதுவே போதும். ஸோ the poet confesses that he is glad that he is not a sport person or an athlete. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ இல்லை அத்லெட்டாகவோ நான் இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறார். ஸோ அதுதான் இங்கே அக்செப்ட் பண்ணுறது, என்னால் முடியல அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறார். ரைட். ஸோ த போயட் வாஸ் தேங்க்ஃபுல் ஆஃப் அத்லெட்ஸ் ஃபிசிக்ஸ். ஸோ இங்கே மீனிங் என்ன அப்படின்னா, அந்த அத்லெட்டில் இருக்கக்கூடிய உடல் அந்த ஒரு வலிமை எனக்கு இல்லை, ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பெக்டேட்டராகவே இருக்கேன். ஐ வில் பி வெரி என்ஜாயிங் பை சீயிங் த அத்லெட்ஸ். ஸோ அத்லெட் விளையாண்டதை பார்த்தா போதும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார் இந்த இடத்துல. ஸோ பை த கம்ப்ளீஷன் ஆஃப் தீஸ் டூ ஸ்டாண்ட்ஸா ஹீ ஜஸ்டிஃபை ஹிஸ் பாயிண்ட் அண்ட் ஹிஸ் டைட்டில். அவர் கொடுத்த டைட்டிலும் சரி, அவரோட பாயிண்ட்டும் அவர் இங்கே ஒத்துக்கிற சில விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லிடுறாரு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் செஷன். ஸோ இந்த செஷனில் இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸாவும் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டும் பார்த்துருக்கோம். So please do weave the video again and again to have a complete an idea about it. If you are not able to understand any point, please call me at that moment and ask me and clear your doubts, right? So we are here for you. So நாங்கள் எல்லாமே டீச்சர்ஸ் உங்களுக்காக தான் இருக்கோம். ஸோ ப்ளீஸ் யூஸ் அஸ். ஸோ எங்களை எவ்வளோ தூரம் உங்களால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தளவு உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரைட். ஸோ ரைட், ஃபைன். ஸோ தேங்க்யூ கைஸ். So with this we complete this session today. Thank you and be safe in your home please, and study, work hard enough, right? Thank you guys.